நித்யானந்தா 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 நித்யானந்தா. ஒவ்வொரு கருத்தையும் ஆழ்ந்து உள்வாங்குங்கள். ஒவ்வொரு கருத்தையும் ஆழ்ந்து உள்வாங்குவது மட்டுமல்லாமல் இந்த 3 நாட்கள் மட்டுமாவது கடைபிடிக்க முயற்சி செய்யுங்கள். இந்த 3 நாளைக்கு அப்புறம் கடைபிடிங்கன்னு நாம கேட்கல. வெறும் இந்த 3 நாள் மட்டும் இந்த கருத்துக்களை ஒரு சின்ன டெஸ்ட், வேற ஒன்றும் இல்லை, எக்ஸ்பெரிமெண்ட். சாமி எப்பவுமே சொல்றேன், நான் சொல்கிற கருத்துக்களை நம்பாதீர்கள், நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நம்பிக்கை, அதாவது சூரியன் கிழக்கே உதிப்பான் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை நம்பணும் அவசியம் இருக்கா? தேவையில்லை. நம்ப வேண்டியது திறந்து பார்த்தா நடக்கிறது தெரியும். ஒரு ஆப்பிள் இனி சுவையானது அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை ஆப்பிளை கடிச்சா தெரிஞ்சு போயிடும், அவ்வளவுதான். தியானம் இனிமையானது, உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுன்ற கருத்தை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை செஞ்சு பார்த்தா தெரிஞ்சு முடிஞ்சு போச்சு. இந்த கருத்துக்களை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. செய்து பார்க்கும் ஒரு சிறிது சதையை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். நம்பிக்கை தேவையில்லை. 2 விஷயம், இந்த நம்பிக்கை நம்பிக்கையின்மை, இந்த 2மே முட்டாள்தான். நம்பிக்கை இல்லாம இருந்தாலும் நான் என்ன சொல்றேன், அதுக்குள்ள போகவே போகாது. நம்பிக்கை இருந்தாலும் சாமி சொல்லலாம் சரிப்பா, ரொம்ப நல்லதான், நமக்கு இதெல்லாம் உதவாத விட்டுருப்பான். அவர் பெரிய மகான், அவர் பெரிய ஞானி, ரொம்ப நல்லா சொல்றாரு, ரொம்ப சின்ன வயசுலயே பெரிய பெரிய ஞான கருத்துக்கள் எல்லாம் சொல்றாரு, பரவாயில்ல, நமக்கு இதெல்லாம் ஆகுமா, விடுப்பா, நம்ம வேலையை கவனிக்கலாம். நம்பிக்கை இல்லை என்றாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நம்பிக்கை இருந்தாலும் சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நம்பிக்கை நம்பிக்கையின்மை 2மே தேவையில்லை. ஸ்ரத்தையை வைத்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்கிறாரோ அதை செய்துதான் பார்ப்போமே, ஒரு சில நிமிடங்களை செலவிட்டுதான் பார்ப்போமே என்று ஒரு சின்ன ஸ்ரத்தையை மட்டும் செய்து ஒரு ஸ்ரத்தையை கொண்டு வாருங்கள். இந்த 3 நாட்களும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இப்பொழுது அற்புதமான ஆன்ம ஞான சூத்திரமாகிய மிகப்பெரிய பொக்கிஷமாகிய இந்த மந்திர சாவி ஆன்மவித்தை கீர்த்தனத்திற்குள் நுழைவோம். எவ்வளவு பெரிய கோட்டையாக இருந்தாலும் ஒரு சின்ன சாவிதான். அந்த ஒரடி சாவியை பார்த்து, என்னப்பா இந்த ஒரடி சாவி போய் இவ்வளவு பெரிய கதவை திறக்குமான்னு நினைச்சா நடக்குமா? போட்டு திறந்து பாருங்க, ஒரடி சாவி தான் அவ்வளவு பெரிய கோட்டை கதவை திறக்க போகும். ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்கும். அதே போல் இந்த 5 சரணங்கள் கொண்ட பாட்டு, பல்லவி அனுபவி 5 சரணங்கள், அவ்வளவுதான். எழுதுனீங்கன்னா ஒரு போஸ்ட் கார்டு அழகாக எழுதலாம். அந்த பாட்டை ஒரு போஸ்ட் கார்டுக்குள்ள எழுத இந்த ஒரு பாடல் நம்முடைய வாழ்க்கையின் ஆன்மீக பொக்கிஷத்தையே திறக்கும் மிகப்பெரிய சாவி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு 50 அடி உயரம் கதவை ஒரடி சாவியினால் திறப்பது போலே நம்முடைய வாழ்க்கையின் ஆன்மீக பொக்கிஷத்தை இந்த ஒரே ஒரு சிறிய பாடல் திறந்துவிடும். ஒரே ஒரு விஷயம் தான், இந்த சாவியை பொருத்தி நம்ம திறக்கணும். அதே மாதிரி இந்த மந்திர சாவியை, இந்த கீர்த்தனத்தை மனதில் பொருத்தி ஆழ்ந்து முழுகி திறக்க முயற்சி செய்யுங்கள். திறங்கள், உங்கள் கதவை திறங்கள், காற்று வரட்டும். மனதை திறங்கள், மகிழ்ச்சி பொங்கட்டும். ஆத்மாவை திறங்கள், ஆனந்தம் பெருகட்டும். பாடலுக்குள், ஆன்ம கீர்த்தனத்திற்குள் நுழைவோம். பல்லவி. ஐயே அதிசுலபம் ஆனவித்தை, ஐயே அதிசுலபம் நொய்யாதமக்கு மூலம் கையாமலக்கனி பொய்யாயுடைய மிகு மெய்யாயுள்ளதான்மாயே அதிசுலபம் ஆனவித்தை, ஐயே அதிசுலபம். அற்புதமான வரி.
இந்த பல்லவி அனுபல்லவி இரண்டையும் கேட்டீர்கள். அற்புதமான வரி. எப்படி எழுதப்பட்டதுன்னு சொல்றேன். ரமண மகரிஷி யார் வந்தாலும் ஆன்ம சாதனை செய்யுங்கள், ஆன்ம சாதனை செய்யுங்கள்னே சொல்வார். பல பேர் கேட்கிறவங்க, சாமி ஏதாவது பூஜை தியானம் யாகம் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க கூடாதா? ஆன்ம சாதனை ரொம்ப கஷ்டமாச்சு, தியானம் ரொம்ப கஷ்டமாச்சு, இந்த பூஜை ஜபம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களா சொல்லக்கூடாதா? 11 நாளைக்கு கோயில் சுத்து, 31 நாளைக்கு சனீஸ்வரனை சுத்தி வா, 2 சண்டி ஹோமம் பண்ணு, 3 குரு பயிற்சி ஆகும் பண்ணு. ஒரு சின்ன கதை. ஒருத்தர் சாமியை பார்க்க வந்திருந்தார். திடீர்னு பணக்காரர் ஆயிட்டார். கேட்டேன், ஐயா எப்படிங்கய்யா திடீர்னு பணக்காரர் ஆயிட்டீங்க? காரில் எல்லாம் லட்சுமி யந்திரத்தோட மகிமா சாமி. நான் கேட்டேன், லட்சுமி யந்திரமா? அந்த மாதிரி ஒரு யந்திரம் இருக்கான். யாரப்பா கொடுத்தது? யாரப்பா உனக்கு கொடுத்தது? இல்ல சாமி, நான் மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன். மற்றவங்க யாரும் எனக்கு கொடுக்கல, நான் மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன். லட்சுமி யந்திரம் பெற்றவர்களுக்கு பலம் தருகிறதோ இல்லையோ, விற்றவர்களுக்கு பலம் தரும். அதனால சாமி திரும்ப சொல்வேன், நம்ம யந்திரம் வச்சிருக்கோம், பல ஸ்ரீசக்கரங்கள் வச்சிருக்கோம் நம்முடைய ஷோரூம்ல. கூரையை வச்சு கூட்டுன்னு நினைக்காதுங்க. அந்த சக்கரங்கள் தியான சக்தியை பரப்பும் ஒரு நல்ல சக்தியை விட்டு ஒரு பேட்டரி. அதாவது நம்ம பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சுன்னா ரீசார்ஜ் பண்றதுக்காக கரண்ட்ல போடுறோம். அதே மாதிரி நம்முடைய மனம் தாழ்வான ஒரு துக்கமான நிலைக்கு வந்துட்டா இந்த யந்திரங்கள் முன்னாடி தியானம் பொழுது யந்திரங்கள் நம்ம உயர்த்தும் ஒரு பேட்டரி. அவ்வளவுதான். கூரையை பிடிச்சிட்டு கூட்டும் நினைக்காதீங்க. கூரையை பிடிச்சிட்டு கரையா மட்டும்தான் கூட்டும். கூரையை பிடிச்சிட்டு என்ன கூட்டும்? கரையா மட்டும்தான் கூட்டும். இந்த மாதிரியான பூஜை சொல்லப்படாதா? யாருக்கு சொல்லப்படாதா? 21 நாள் 108 சுத்து சுத்தப்படாதா? 21 நாள் 108 சுத்து சுத்தனா என்ன ஆகும்? முட்டி வரி தான் வரும், வராது. இதைதான் சொல்லப்படாதா அப்படின்னு அவர்கிட்ட பல பேர் கேட்கறது உண்டு. அவருடைய சீடர் ஒருத்தர், முருகனார்னு ரமண மகரிஷியுடைய சீடர் ஒருத்தர், அவர் சொல்றாரு, ரமணனுடைய சீடர் அவர் சொல்றாரு, பகவானே, புரியாத இந்த சீடர்கள் பல பேர் இந்த பூஜை தியானம் பூஜை ஜபம் இதையெல்லாம் எழுதி நினைக்கிறாங்களே, ஞானத்தை விடவும் தியானத்தை விடவும் எளிமையான ஒன்று உண்டா? அது நேர் வழியாயிற்று, அது எளிமையான ஒரு விஷயம் ஆயிற்று, அதை போய் இவர்கள் கடினம் கடினம் என்கிறார்களே அப்படின்னு கேட்கிறாரு. பகவானே சொல்றாரு, அது எளிமைன்னு தான் சொல்லிட்டே அதை பாடுங்கன்னு சொல்றாரு. நந்தனாருடைய தெருக்கூத்திலே அந்த காலத்துல கிராமிய நாடகம் நடக்கும். நந்தனாருடைய கிராமிய நாடகம், அதுல ஒரு அழகான பாடல், ஐயே மெத்த கடினம் உமக்கடிமை ஐயே மெத்த கடினம். நந்தனாருடைய ஒரு பாடல், ஐயே மெத்த கடினம் உமக்கடிமை ஐயே மெத்த கடினம். அதே பாடலுடைய இசையிலே முருகனார் பாடுகிறார், ஐயே அதிசுலபம் ஆத்மவித்தை ஐயே அதிசுலபம்.